பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கும் கூட நாம் கதை, பாடல்கள், மனப்பாட வசனம், தேசத்திற்காக ஜெபம் அனைத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுதும் கூட என்னோடு இணைந்து நீங்களும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ண போகிறீங்க. எல்லாம் முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்திலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு நாங்கள் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சில்ட்ரன் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் பெற்றோரை ஆசீர்வதிப்பீர்களாக. ஏசப்பா, இவர்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளுடைய சரீரத்திலே சுகம், சமாதானம், சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். உன் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீர் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆன்லைன் சில்ட்ரன் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொள்ளுகிறவர்களுடைய சமாதானம் மிக பெரிதாக இருக்கட்டும் ஐயா. தகப்பனை, கர்த்தருக்கென்று பிள்ளைகள் 60-100 கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, இந்த நாளில் கற்றுக்கொள்ளுகிற கதைகள் பிள்ளைகளின் மனதிலே ஆழமாய் பதிய வேண்டும் என்று சொல்லி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி கர்த்தருக்கென்று வைராகியமாய் நின்றார்களோ, அதுபோல இந்த சில்ட்ரன் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளும் கர்த்தருக்காக வைராகியமாய் எழும்பி நிற்கிற சேனையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம வாசம் செய்கிற எங்கள் தேவனே, மனிதரே யாரும் கண்டிலா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். அப்பா, நன்றியானவரே, ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவனே, நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே, நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு கர்த்தருக்காக வைராகியமாக நிற்பது. கர்த்தருக்காக வைராகியமாக நிற்பது என்ற தலைப்பில் தான் நம்ம கதையை பார்க்க போகிறோம் சில்ட்ரன்ஸ். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆன்ட்டி உங்களுக்கு கதையாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க சில்ட்ரன்ஸ். நீங்கள் கதையை கவனமாக கேட்டாதான் கதையின் இறுதியில் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும்.
பார்த்தீங்கன்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு என்ன பெயர்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாபிலோன் பெயர்கள் தான் அவங்களுக்கு வைக்கப்பட்டிருந்து. ஆனால் அவங்களுடைய முந்தைய பெயர் என்ன அப்படின்னா அனனியா. ஷாத்ராக்குக்கு அனனியா அப்படின்னு பேர். மேஷாக்குக்கு மிஷாவே அப்படின்னு பெயர். அதே மாதிரி ஆபேத் நேகோவுக்கு அசரியா அப்படின்னு பெயர். ஓகேங்களா? என்னடா இவங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 3 பேருமே எருசலேம் தேசத்தை சேர்ந்தவங்க. எருசலேம்லேருந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவங்க. இவங்க வாலிபர்களாக இருக்கும் பொழுது பாபிலோனுக்கு அடிமைகளாக வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எருசலேமில் பயங்கரமான ஒரு போர். பார்த்தீங்கன்னா யோயாக்கீம் அப்படின்னு அவர் அரசாண்ட காலத்தில், எருசலேமில் அரசாண்ட காலத்தில் பாபிலோன் ராஜா நெபுகத்நேச்சர் போய் என்ன பண்ணுறாரு, எருசலேம் தேசம் முழுசையும் முற்றுகை போட்டு அங்கே இருக்கிற சில வாலிபர்களை வந்து அடிமைகளாக கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா அந்த வாலிபர்களுக்கு நல்லா பாபிலோன் மொழிகளை கற்றுக் கொடுத்து அவங்க அரச வேலைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டவங்க தான் இந்த 3 பேரும். ஓகேங்களா? அதில் பாருங்கள், இந்த 3 பேர் மட்டும் எல்லா காரியத்திலையும் ரொம்ப வைராகியமாக நின்னவங்க. சரிங்களா? அதில் விசேஷமாக இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட கர்த்தருக்கு பிரியமானது தான் சாப்பிடுவேன் அப்படின்னு வைராகியமாக தானியலோடு நின்ன 3 நண்பர்கள் இவங்க தான். அதனால தான் கர்த்தர் இவங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாரு. இந்த 3 பேரை குறித்து ஒரு அருமையான சம்பவம் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய சிலை ஒன்று பண்ணுறாரு. ஒரு 6 முழம் உயரம், 6 முழம் அகலம், அவ்வளோ பெரிய ஒரு பொற்சிலையை வந்து பண்ணுறாரு. தூரா என்ற பிளேஸில் வந்து பண்ணி வைக்கிறாரு. அதை பிரதிஷ்டை பண்ணணும், எல்லா ஜனங்களும் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரச உத்தரவு வந்து அங்கே கட்டளையிடுறாரு. எல்லாருமே வந்துடுறாங்க, அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் வராங்க. ஏன்னா ராஜா கட்டளை போட்டார் இல்லையா, அரசு உத்தரவு இல்லையா, அதனால எல்லாருமே வராங்க. தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரங்க, நியாயசாஸ்திரிங்க, விசாரிப்புக்காரங்க, பெரிய பெரிய உத்தியோகஸ்தகருங்க, எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ராஜா செஞ்சு வச்ச சிலையை பார்க்குறதுக்கும் அந்த நாளில் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால எல்லாருமே வந்து வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சிலைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போது என்னாச்சு, பெரிய பெரிய வாத்தியங்கள். இப்போ திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா திருமணங்களையும் நாதஸ்வரம் வாசிப்பாங்க. கல்யாணம் மாப்பிள்ளை வரும்போது, கல்யாண பொண்ணு வரும்போது நாதஸ்வரம்லாம் வாசிப்பாங்க. சரிங்களா? பேண்டு வாசிப்பறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த சிலைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, நல்ல உரத்த சத்தமாக என்ன பண்ணுறாங்க, எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணறம், வீணை, சொரமண்டலம், தம்புரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே வந்து வாசிக்கிறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இப்போவும் இருக்குது, இருந்தாலும் அது எல்லாமே எல்லா சகல இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, நல்லா வாசிக்கிறாங்க. வாசித்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வாசிக்கும் பொழுது அந்த பொற்சிலையை வந்து பணிந்து கொள்கிறாங்க. எல்லாரும் பணிந்து கொள்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, யாராவது இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அவனை நான் அந்த நேரமே என்ன பண்ணிடுவேன், எரிகிற அக்னி சூளையில் போட்டுருவேன் அப்படின்னு வர சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பயங்கலந்த பயத்தோடு கூட என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவர் இந்த பொற்சிலை நம்ம வணங்கலைன்னா என்ன பண்ணிடுவார், ராஜா அக்னி ஜுவாலையில் போட்டுருவாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு கேட்ட உடனே, அந்த நாதஸ்வரம் கிண்ணறம் சவுண்டு கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தாழ விழுந்து பணிகிறாங்க அந்த பொற்சிலையை பார்த்து. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் எக்கால சத்தம் கேட்டு கூட நாதஸ்வரம், கிண்ணறம், வீணை, சொரமண்டலங்கள், தம்புரு எல்லா சவுண்டு கேட்குது. ராஜாவும் சொல்லிட்டாரு, இது போல் நீங்கள் பண்ணிலன்னா அக்னி ஜூலையில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கூட ஷாத்ராக்கும், மேஷாக்கும், ஆபேத் நேகோ இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க,
பணிய மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. நாங்கள் ஏன் பணியணும்? நாங்கள் எங்கள் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்போம், எங்கள் தேவன் யெகோவா மட்டும்தான் நாங்கள் துதிப்போம், நாங்கள் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், பொற்சிலையை வணங்குறது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல், இந்த செயலை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. இது இந்த காரியம் நேபுகத்நேச்சர் ராஜாவுடைய காதில் போய் விழுது. ராஜா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கோல் மூட்டுறதுக்கு சில பேர் இருப்பாங்க, போட்டு கொடுக்கறதுக்கு சில பேர் இருப்பாங்க. உங்கள் கிளாஸில் கூட அப்படி இருக்கலாம் இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உடனே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மிஸ்கிட்ட போயிட்டு மிஸ் அவள் இது பண்ணல மிஸ் அவள் இது பண்ணிட்டு வரல மிஸ் அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க. என்னடா இவங்க பண்ணிட்டு வரலையே, ஏன் பண்ணிட்டு வரல அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. போயிட்டு உடனே போய் என்ன பண்ணுவாங்க, கோல் முட்டுவாங்க. அந்த செயல் நம்ம செய்யவே கூடாது, சரிங்களா? ஏதாவது யாராவது கிளாஸில் சரியா ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னா மிஸ்ஸு கேட்பாங்க, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலை, எதுக்காக அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு கேட்டு மிஸ்ஸு கண்டிப்பாங்க. அதை விட்டுட்டு நடுவில் இருக்கவங்க போய் எழுந்து போய் கோல் முட்டுறது ரொம்ப பெரிய தப்பு. அதை மாதிரி யாருமே கோல் முட்டக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை என்ன நமக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை ஊருக்கு போயிருக்கலாம், ஒருவேளை அவங்க மம்மி ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம் மிஸ்ஸுக்கிட்ட. அதனால கோல் முட்டுறது பெரிய தப்பு. அந்த வேலையை யாருமே செய்யக்கூடாது. சில பேர் அக்காவை குறித்து தங்கச்சி கோல் முட்டுவாங்க, அண்ணனை குறித்து தம்பி கோல் முட்டுவாங்க. இந்த கோல் முட்டுற செயல் ரொம்ப தப்பானது. ஆனால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட போய் கோல் முட்டுறாங்க. இது மாதிரி அவங்க பணியவே இல்லை, நீங்கள் அவங்கள அக்னி ஜுவாலையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோல் முட்டுறாங்க. உடனே நேபுகத்நேச்சர் என்ன பண்ணுறாரு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூப்பிடுறாரு. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஞானம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு நல்லா தெரியும். அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு எல்லாத்தையும் நான் மறுபடியும் வாசிக்க சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக நான் செஞ்சு வச்ச சிலையை வணங்கிடுங்க, அப்படி வணங்கலைன்னா நான் உங்களை அக்னி ஜுவாலையில் போட்டுருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அப்போ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நேபுகத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எங்களை எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உங்கள் கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். ஒருவேளை அவர் விடுவிக்காம போனா கூட நாங்கள் எங்கள் தேவனை தவிர, எங்கள் யெகோவா தேவனை தவிர உங்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஆராதனை செய்ய மாட்டோம். நீங்கள் நிறுத்தி வச்ச பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராஜாவுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து தைரியமாக கர்த்தருக்காக வைராகியமாக பேசுகிறாங்க. அப்போது நேபுகத்நேச்சர் ராஜாவுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீங்கள் எப்படி ஒரு காரியத்தை எனக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருக்கும் விரோதமாக ராஜாவுடைய முகம் பயங்கர கோவமாயிட்டு சொல்கிறாங்க, அந்த சூளையை சூடாக்குவாங்கல்ல, நல்ல நெருப்பேற்றி சூடாக்குவாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சாதாரணமாக நெருப்பு போடாதீங்க, 7 மடங்கு அதிகமாக நெருப்பு போடுங்க. இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் அந்த 7 மடங்கு அக்னியில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்னியை ஃபஸ்ட்டு இருந்ததை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக அப்படியே சூடாக்குறாங்க. அந்த இடத்துல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி போடணுன்றதுக்காக இராணுவத்திலேயே பலசாலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸோடு கூட அப்படியே கயிறு போட்டு கட்டுறாங்க. கயிறு போட்டு கட்டி அப்படியே அலேக்கா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நெருப்பில் போடலாம் அப்படின்னு தூக்கிட்டு போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நெருப்பு 7 மடங்கு அக்னி இல்லையா, அதனால அந்த நெருப்பு பட்ட உடனே தூக்கின்னு போனாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, செத்து போயிட்டாங்க. ஆனால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அவங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியில் விழுந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சூப்பரான
ஒரு கூலிங் பிளேஸில் திரிஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ரூமில் வாக்கிங் பண்ணால், ஒரு பார்க்கில் வாக்கிங் பண்ணால் எப்படி இருக்கும், அது போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லாத மாதிரி அழகாக வாக்கிங் பண்ணின்னு இருக்கிறாங்க 3 பேரும். அப்போ என்ன பண்ணுறாரு ராஜா, என்ன பண்ணுறாரு, அந்த அக்னி ஜுவாலையை உத்து பார்க்குறாரு. என்னது இது, யாரோ அங்கே 3 பேர் தானே நம்ம தூக்கி போட்டோம், 4வதா உள்ள யாரோ இருக்கிறாங்களே அப்படின்னு ராஜா அந்த அக்னி ஜுவாலையை பார்க்கும் பொழுது 3 பேர் மட்டும் அக்னி ஜுவாலையில நடக்கல, 4வதாக ஒருத்தர் அங்க நிக்கிறாரு. அவர் யாருன்னா மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக அவருடைய சாயல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாரு சொல்றாரு. ராஜா வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது, என்னடாப்பா இது, நம்ம 3 பேர் தானே தூக்கி போட்டோம் அக்னி ஜுவாலையில, ஆனா 4வதா ஒருத்தர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா பார்க்கறாரு. ராஜாக்கு தெரிஞ்சு போச்சு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுடைய தேவன் அங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க அக்னியில கூலாக நடந்துட்டு இருக்கிறாங்க. அதை ராஜா பார்த்துட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அக்னி ஜுவாலைக்கு வெளியே நின்றுக்கிட்டு கூப்பிடுறாரு. இதை மாதிரி ஷாத்ராக் மேஷேக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. 3 பேரும் எந்த ஒரு சேதமுமே இல்லை. அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இப்போ நெருப்பு ஸ்மெல்லு படம் இல்லையா, இப்போது அடுப்பில் பண்ண சாப்பாடு எப்பவுமே கொஞ்சம் புகை ஸ்மெல் அடிக்கும், கரெக்டுங்களா? ஆனால் அவங்க மேலே அவங்க நெருப்பில் இருந்ததுக்கு, அக்னியில் இருந்ததுக்கு ஒரு சிம்டம் கூட தெரியல. ஏன்னா அவங்களுடைய தலைமுடி கருகலை, அவங்களுடைய உடம்புல அந்த நெருப்பு படவே இல்லை, அவங்க ட்ரெஸ்ஸு கூட கருகலை, எதுவுமே எந்த ஒரு சேதமுமே அவங்களுக்கு ஆகவே இல்லை. எல்லாரும் போயிட்டு மோந்து கூட பார்க்குறாங்க, நெருப்பு ஸ்மெல் வருதான்னு பார்த்தா அந்த நெருப்பு ஸ்மெல் கூட ஒன்றும் ஆகலை. அவங்க போட்டுக்கிற ஷால் முதல் கொண்டு ஒரு சேதமே ஆகலை. அப்போ நேபுகத்நேச்சர் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தனும் எந்த ஜாதியனும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பார்த்தீங்கன்னா அந்த ராஜா எல்லாரும் முன்னாடி என்ன பண்றாரு, அறிக்கையிடுறாரு, தேவன் ஷாத்ராக் மேஷாக்கு ஆபேத் நேகோவுடைய தேவன் தான் உண்மையுள்ள தேவனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் என்ன பண்றாரு, ராஜாவே என்ன பண்றாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் ராஜா என்ன பண்றாருன்னா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பாபிலோன் தேசத்திலேயே ஒரு உயர்ந்த அதிகாரியா பெரிய போஸ்டிங் கொடுத்து 3 பேரையும் உயர்த்துறாரு. சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, கர்த்தருக்காக வைராகியமாக நிற்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவது உறுதி, தேசத்திலே உயர்வான இடத்துல வைப்பது உறுதி. பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்காக வைராகியமாக நிற்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமாம், நான் சண்டே ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஏசப்பாவை விட்டு கொடுக்கவே கூடாது, சரிங்களா? இப்போ சண்டே ஸ்கூல் நடக்கும் பொழுது நான் கண்டிப்பாக சண்டே ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் ஜபம் பண்ணணும். அந்த ஜப நேரத்தில் நீங்கள் வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. வீட்டில் நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கணும். அந்த ஜப நேரத்தில் நீங்கள் வேறு எந்த காரியத்தையும் செய்து ஏசப்பா மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லா காரியங்கள்லையும் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும். ஆமாம், நான் ஏசப்பாக்காக வைராகியமாக இருப்பேன், ஏசப்பா தான் எனக்கு எல்லாவற்றையும் தருவார், அவரை தவிர எனக்கு வேறு தேவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசுலேருந்து வாலிப வயசுலேருந்து முதிர் வயது வரைக்கும் நீங்கள் ஏசப்பாவுக்காக எல்லா காரியங்களிலும் எல்லா மனிதர் முன்பாகவும் நீங்கள் வைராகியமாக நிற்கும் பொழுது நான் உண்மையாக
உறுதியாக சொல்கிறேன், எந்த ஒரு ஆக்கினியும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. நீங்கள் உண்மையாகவே தேசத்தில் உயர்ந்திருப்பீங்க. தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ராஜாவுக்கே சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சில்ட்ரன்ஸ்? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ ஆன்ட்டி உங்களை 3 கொஸ்டின் கேட்குறேன். ராஜா அக்னி ஜுவாலையில் எத்தனை பேரை பார்த்தார்? அக்னி ஜுவாலையில் ராஜா எத்தனை பேர் உலாவி கொண்டிருந்ததை பார்த்தார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி ஜுவாலையிலிருந்து வெளியில் வந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ராஜா என்ன கட்டளை போட்டார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, இந்த கதையின் வழியாக நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க? அதை சுருக்கமாக சொல்லுங்கள். அதுதான் கொஸ்டின் நம்பர் 3. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதைய நீ கேட்க வரியா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதைய நீ கேட்க வரியா? தலை வணங்க மாட்டேன், தலை குனிய மாட்டேன், கத்தரை தவிர யாரையும் ஆராதிக்க மாட்டேன். தலை வணங்க மாட்டேன், தலை குனிய மாட்டேன், கத்தரை தவிர யாரையும் ஆராதிக்க மாட்டேன். என் தலைய உயர்த்தினது கத்தரல்லவோ, என் தலைய உயர்த்தினது கத்தரல்லவோ, என் கத்தரை தவிர யாரையும் ஆராதிக்க மாட்டேன், என் கத்தரை தவிர யாரையும் ஆராதிக்க மாட்டேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதைய நீ கேட்க வரியா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதைய நீ கேட்க வரியா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். If that is the case, our God whom we serve is able to deliver us. Daniel chapter 3 verses 17. சில்ட்ரன்ஸ், இந்த மனப்பாட வசனத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். பிரைஸ் தலா. இப்பொழுது நான் மருத்துவமனை சேர்ப்பிற்காக ப்ரே பண்ண போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ப்ரே பண்ணுங்கள். அன்மீன் பிதாவே முக சோதரம் கத்தராக இயேசு கிறிஸ்துவே முக சோத்திரம் பெருசானவரே சோத்திரம் கிழியதன சோதரம் வைசப்பா இருக்கிறவர் வருகிறவமாக சர்வமுள்ள தேவனாக கத்தர் பரிசு என்று போற்ற பதமாக கொடு சோதரம் வைசப்பா. ஏசப்பா, இப்பொழுதும் கூட மருத்துவமனை சிறப்புகளுக்காக ப்ரே பண்ணுறேன். ஏசப்பா, உன்னை நான் தாயின் கருவு உருவாக்கும் உன்னை பேர் சொல்ல அழைத்தேன், உன்னை ஜாதிகளுக்கு உன்னை தீக்க தரிசன வைத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே. ஏசப்பா அங்கே இருக்க ஒரு சிறுப்பிள்ளைங்களாம் பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஏசப்பா, இந்த நேரத்தில் எந்த குழந்தைங்க உடம்பு சொல்ல முடியாமல் சாப்பிட முடியும், எந்த நேரத்தில் இந்த குழந்தை கஷ்டப்படுதோ எங்களை போன அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம்ப்பா. ஏசப்பா, எத்தனையோ சிறுப்பிள்ளைங்க கை கால் வராமல் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்க எல்லாரும் எங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா, யெகோவா ராஃபா, பருகரை கர்த்தரே, மருத்துவரே, காய்காட்டு மாணவரை, கிள்ளைக தேவனே, யெகோவா ராஃபா நீங்கள் இருந்து அந்த மருத்துவமனை சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, உடைய கரம் அந்த குழந்தைங்களை இப்போ பாய்ந்து செல்வதாகப்பா. ஏசப்பா, அந்த சைக்கிள் சாத்தி இந்த குழந்தைங்களை துறதுக்கு அதிகாரம் இல்லைப்பா. ஏசப்பா, அந்த குழந்தைங்க ஏசப்பா, அந்த குழந்தைங்களுக்கு எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அந்த குழந்தைங்களுக்கும் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்த கரம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பாடியை கடந்து செல்வதாக. ஏசப்பா, எந்த செவிப்போட சாத்தின அந்த குழந்தைங்களை தரத்துக்கு அதிகாரம் இருக்கக்கூடாதுப்பா. ரத்தத்தினால உடம்பட செய்யப்பட்ட பிள்ளைகளுக்கு இத்தனை கிருபை என்று எழுதியிருக்க. ஏசப்பா, அவங்க இந்து தான் இருக்கல. ஏசப்பா, ஏசப்பா, நீங்கள் எல்லாரும் அனைவரையும் நீங்கள் நேசிக்கிறீங்க. ஏசப்பா, 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 அந்த குழந்தைங்க ஒரு பாவி ரசிக்கப்படும் போது பிதாவை
போதுமானவர். நீங்கள் இப்போ பரலோகமே சந்தோஷப்படுமே ஏசப்பா. ஏசப்பா அந்த குழந்தைங்க கஷ்டப்படுற வேதனை நீங்கள் எல்லாமே அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. இந்த உலகத்துக்கு நீங்களும் மனுஷனை வந்தீங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எங்களை போல் பாடப்பட்டிருக்கீங்க ஏசப்பா. நீங்கள் 100% மனுஷனாக இருந்தீங்க, 100% நீங்கள் கடவுளாக இருந்தீங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கு நீங்கள் உயிரோட இருக்கீங்க ஏசப்பா. உனக்காக கைகள் கால்களை மாரடிக்கப்பட்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட இருந்து பிதாவின் வலது பசி வச்சிருக்க கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த குழந்தைகளுக்கு சுகத்தை பேசுகிறேன், ஜீவனை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன் ஏசப்பா. எந்த சைக்கிள் பிரச்சனை குழந்தைங்களை தரக்கூடாது ஏசப்பா. ஏசு அந்த குழந்தைங்களை ஆசிரிக்கிறேன் ஏசப்பா. அவங்க சுகமளிக்கும் பாய்ந்த காலமாக குழந்தைகள் செல்வதாங்க ஏசப்பா. ஏசு ஜெகமிச்சிட பிதாவே ஆமென்.